இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு சௌராஷ்டிரா ஸ்டைலில். இது நான் ஸ்கூலில் சின்ன வயசில் வந்துட்டு இதை வீட்டில் செய்கிறப்போ எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நண்டு குழம்பு இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்களாம். இது நான் வெஜிடேரியன் ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படியா? ஒரு வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அந்த சுட சுட ஊற்றி சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் வினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல? மதுரையில் இருக்கோம். மதுரைன்னு சொல்லி வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் நிறைய பேர் போவாங்க. அது மாதிரி மதுரை சாப்பாடு சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சௌராஷ்டிரா ஸ்டைலில் பண்ணுற தக்காளி குழம்பு. சௌராஷ்டிராவில் வந்துட்டு தக்காளி உண்டி ஃபலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மதுரையில் சௌராஷ்டிரா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபுட். இது வீட்டில் ஒரு 2 கண்டி ஊற்றினா பத்தாது. நம்மளாம் ஒரு 6-7 கண்டி ஊற்றினா தான் அந்த இட்லியை பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. பொதுவாக வந்துட்டு எல்லா ஊர்லேயும் ஒரு விதமாக தக்காளி குழம்பு பண்ணுவாங்க. இங்கே மதுரை ஸ்பெஷல் சௌராஷ்டிரா தக்காளி குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். இந்த சௌராஷ்டிரா குழம்பு பொடியில் பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து, புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, மல்லி இது மாதிரி நிறைய விஷயங்களை போடுவோம். இந்த பொடியை வச்சு தான் இந்த தக்காளி குழம்பு பண்ண போகிறாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்க தெரிஞ்சு போகிறோம் பார்த்தீங்கன்னா திரு விஜய். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வயசு அவருக்கு 25 இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா கூட சேர்ந்து இந்த கேட்டரிங் பிஸ்னஸ் பார்த்துட்டு வராரு, நல்லா பண்ணிட்டு வராரு. அதாவது அன்னபூர்ணி கேட்டரிங் ஓனர் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் விஜய். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு புது ரெசிபி ஷேர் பண்ணுறீங்க. உண்மையாகவே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 ரெசிபி பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு 6-7 ரெசிபி எனக்கு தெரியாத ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ்பெஷலி சௌராஷ்டிரா அந்த ரெசிபிஸ் பண்ணும்போது அந்த வெண்பொங்கலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பால் ஊற்றி பண்ணுறது, அப்புறம் தக்காளி பொங்கலாக இருக்கட்டும், அந்த பருத்தி பால் ஆகட்டும், வெரி குட் ரெசிபிஸ். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோம், என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். செஃப், இன்னைக்கு நம்ம தக்காளி அவுண்டி பண்ண போகிறோம் செஃப். எது? அதாவது தக்காளி குழம்பு செஃப். சௌராஷ்டிராவில் வந்துட்டு இந்த தக்காளி குழம்பு தக்காளி அவுண்டி அப்படின்னு சொல்லுவோம். உண்டியா? அவுண்டி. அவுண்டி. ஆமா. என்ன ஸ்பெல்லிங்? அவுண்டி. அவுண்டி. ஆமா. தக்காளி அவுண்டி. ஆமா ஆமா ஆமா. இது சௌராஷ்டிரா ஸ்டைலா? ஆமா ஆமா. சரி. இது தக்காளி அவுண்டி அப்படிங்கிறது சௌராஷ்டிரால சொல்ற பேர். இது வந்துட்டு சௌராஷ்டிரா மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப விருப்பமான ஒரு ஃபுட். இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு செஃப் தீனாஸ் கிச்சன்ல இருந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்துட்டு இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். தக்காளி அவுண்டி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பாத்துருங்க. இந்த தக்காளி அவுண்டி செய்யறதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பொருளே சௌராஷ்டிரா ஸ்டைல் குழம்பு பொடி தான். இது எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருளும் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். வரமல்லி 200 கிராம், அதுல பாதி 100 கிராம் கருப்புளுந்து, காஞ்ச மிளகா 50 கிராம் எடுத்துக்கலாம். 15 கிராம் புழுங்கல் அரிசி, இன்னொரு 15 கிராம் தோரம்பருப்பு, சமைக்கிறதுக்கு தேவையான விரலி மஞ்சள், அதாவது சமையல் விரலி மஞ்சள், வெந்தயம் 10 கிராம். இப்போ நம்ம இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 250 ml ரீஃபைண்ட் ஆயில், 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகா, சக்தி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சக்தி மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? குழம்பு தூளை நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே. குழம்பு தூள், சௌராஷ்டிரா குழம்பு தூள். இது அவங்க சைடில் பக்கத்தில் பண்றது. இருந்தாலும் நான் கேட்டேன், தேஞ்சு காமிச்சிடலாம், ஆனால் இங்கே அரைக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு. மிக்சியில் அரைக்க முடியாது சார். நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரா வேணும். மாவு மிஷினை கொடுத்து அரைச்சிடும். பட் இருந்தாலும் இந்த பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் எப்படி வறுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் மல்லி தான் சார். மல்லி. மல்லி ஏற்கனவே நம்ம அந்த அளவுலேயே, அதாவது தேவையான பொருட்கள் சொல்றப்பவே இதோட அளவெல்லாம் சொல்லியிருப்போம். மல்லி என்ன அளவில் எடுக்கிறோமோ அதோட வெயிட் தான் எடுக்கணும். அந்த டம்ளர் அளவு இந்த மாதிரிலாம் வேணாம். இது என்ன அளவு எடுக்கிறோமோ இதில் பாதி கருப்புளுந்து. சரி. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் தான் செஃப் இதை வச்சு பண்ணுறோம். ஆமாம். இப்போ இந்த மல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி எடுத்திருக்கோம். நாட்டு மல்லி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ட்ரெடிஷ்னலாக நாட்டு மல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மல்லியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குழம்புக்கு வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த குழம்பு தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே நல்லா கெட்டியாயிரும். இந்த தக்காளி குழம்பு வந்துட்டு தண்ணி குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறோம். இருந்தாலும் மற்ற ரெசிபிகளுக்கு வந்துட்டு நாங்கள் இதில் 1 ஸ்பூன், இப்போ கிரேவிக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னா இது லைட்டாக 1 ஸ்பூன் போட்டோம்னா அப்படியே போதும்.
இதில் பெருசாக வந்துட்டு எல்லாமே ரொம்ப நார்மலான விஷயம் தான் இதில் ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, ரொம்ப எளிமையான ஒரு ஈஸியான ஒரு மசாலா ஸ்பைஸ். சரி, ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிங்க. கண்டிப்பாக. ஓகே, இது பார்த்தீங்களா சார், நல்லா வறுக்க நல்லா ஸ்மெல் வரும். இந்த அரோமா மல்லியோட வாசம். ஆமாம், அது அதுக்கான ஒரு மகிமை இல்லை. ஆமாம் சார். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாசம். இப்போ நம்ம இந்த வரமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்துட்டு அந்த ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரைனா அந்த ஈரப்பதம் போடுறது தான். இப்போ கூடவே சேர்த்து நம்ம அந்த வரமிளகாவையும் போட்டுடலாம் சார். ஒரு நிமிஷம் தான் எல்லாமே, ரொம்ப எல்லாம் அதிகமாக கிடையாது. காம்போட போடலாம். காம்போட. சரி, ஓகே. இப்போ இந்த வரமிளகா அளவு பார்த்தீங்கன்னா மல்லி என்ன போட்டிருக்கோமோ அதில் பாதி வந்துட்டு நம்ம அந்த கருப்பு போடுறோம், அதில் பாதி வந்துட்டு இந்த வரமிளகா. ஆமாம், 50 கிராம் போட்டிருக்கோம். சரி, அது 1/4. இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி சொல்லிட்டாரு. அந்த அளவுகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த அளவுகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த குழம்பு தூள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாற்றிடலாமா? எடுத்துடலாம் சார். மல்லி வரமிளகா வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் எப்போ போல அந்த உளுத்தம் பருப்பு. ஓகே, நம்ம பல்கா பண்ணுறப்போ ஒரு 10 கிலோ 20 கிலோ பண்ணுறப்போலாம் தனித்தனியாக தான் வறுப்போம். சரி, இப்போ நம்ம கம்மியாக பண்ணுறனால ஒன்றாவே போட்டு வறுத்தலாம் சார். போட்டுக்கலாம். அதாவது உளுத்தம் பருப்பு, அந்த பருப்புலாம். ஆமாம். சரி, அது மூணுமே ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல, ஆமாம், வித் ஸ்கின்னோட தான் போடணுமா? ஆமாம் சார். ஏன், என்ன காரணம்? அதனால பழகிட்டனால அப்படியே பண்ணுறோமா, இல்லை வேற என்ன ரீசன் இருக்கா? இல்லை, அது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இது உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இது வித் ஸ்கின்னோட, நார்மல் ஸ்கின் அவுட்டை விட இது நிறைய ஹெல்த்தி. ரெண்டாவது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டருமே உங்களுக்கு நல்லா கெட்டியாக கொடுக்கும். சரி, ஓகே. இது புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம் சார். இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. சில பேர் பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க சார், ஆனால் நாங்கள் ரெகுலராக அந்த புழுங்கல் அரிசி, எங்கள் கேட்டரிங்கில் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி பழகிட்டோம். என்ன காரணம் புழுங்கல் அரிசி போடுறதுக்கு? அந்த ரைஸ் வறுக்கிறப்போ நல்லா ஸ்மெல் வரும், அந்த அதே மாதிரி நல்லா கெட்டித்தன்மையும் கொடுக்கும் சார், அதுக்காக. ஆமாம். இதுக்கப்புறம் துவரம் பருப்போம். ஆமாம் சார், ஆமாம். இந்த அரிசியும் துவரம் பருப்பு ரெண்டும் ஒரே அளவு, ரெண்டுமே 15 கிராம் எடுத்திருக்கோம். 1 கிலோ மல்லி எடுத்தோம்னா 75 கிராம் புழுங்கல் அரிசி, 75 கிராம் துவரம் பருப்பு. இதான் ரேஷியோ. ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுறோம், ரைட்டா? ஆமாம், இப்போ நம்ம 15 கிராம் போட்டுருக்கோம் சார். 200 கிராமுக்கு அந்த ரேஷியோ மாற்றி போடுறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பல்காக யாராக பண்ணுறீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் நான் கொடுத்துட்றோம், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க்ல கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த அரிசி, இந்த பருப்பு எல்லாமே வதங்கிடுச்சு. அரிசி எல்லாம் புரிஞ்சு வந்திருக்கு. ஆமா, அந்த லைட்டா கலர் மாறி இருக்கு. ஆமா, லைட்டா கலர் மாறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துறோம். இப்போ வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசியா இந்த விரலி மஞ்சள், அதாவது சமைக்கலுக்கு இது வந்துட்டு ஒரு 10 கிராம் மட்டும் ஆட் பண்றோம். சரி, ஓகே, போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ இது எல்லாமே நம்ம மிஷினில் அரைக்கிறோம் சார். ஓகே. அதாவது இந்த மாதிரி பொடி வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து மிஷினை கொடுத்து அரைச்சி வச்சுங்க. நாங்கள் சின்ன குவான்டிட்டினால நாங்கள் அரைக்கல, நாங்கள் ஏற்கனவே கையில் வச்சுருந்தோம் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஆமாம், ஓகே. அரிசி ஃப்ரம் இப்போ அந்த குழம்பு பொடி வறுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆயில் சார். ஆயில் தேவையா? ஆமாம், ஓகே. இதுக்கப்புறம் ஈஸியாக நினைக்கிறேன். ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம் இல்லை நினைக்கிறேன். வெங்காய தக்காளி வதங்கிறது மட்டும் தான் சார். அவ்வளோதான், கொதிக்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? சின்ன வெங்காயம் சார். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2ஆ நறுக்கி வச்சுருக்கோம். ஓகே. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 30% 40% வந்துட்டாவே போதும். வந்தால் போதும். ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோமா? இல்லை, இப்போ பச்சை மிளகாய் இப்போ கூட போடலாம். கருவேப்பிலை வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு. சரி, ஓகே. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்துட்டு நறுக்கி போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அந்த 30% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். ஆமாம். அப்போ வெங்காயம் வதங்கிட்டு காமிங்க. ஆமாம், நம்ம நார்மலாக வந்துட்டு குழம்புல சாம்பார்ல எல்லாம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வதக்கணும். ஓகே. இந்த சாம்பார் பக்குவம் தான். ஆமாம். ஸோ இது வந்து சௌராஷ்டிரத்தில் ஒன்லி டிஃபனுக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்களா, இல்லை ரைஸ்லாம் சாப்பிட நல்லா இருக்கும்? இல்லை சார், ரைஸுக்கு நல்லா இருக்காது. டிஃபனுக்குன்னா மேக்ஸிமம் இட்லி தான் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ். இட்லி, தோசை. இட்லி அதுக்கடுத்து ஊத்தாப்பும் தோசை. அப்போ இல்லை சார், தரவிடாங்க. இது மெயினாக இட்லி தான். தக்காளி வண்டி பலார் அப்படி தான் சொல்லுவாங்க. போதும் வெங்காயம் வந்து? போதும் சார். ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சார். தக்காளிக்கு முன்னாடி கருவேப்பிலை, அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி. தக்காளி வந்துட்டு ஆப்பிள் தக்காளியாக இருக்கணும். நீங்கள் அதாவது நாட்டு தக்காளி எடுக்கலாம், பெங்களூர் தக்காளி, ஆப்பிள் தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாது. தக்காளி ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது. இது நம்ம நாட்டு தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கையோட நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி வந்துட்டு மசியறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்லுப்பு தான் போடுறோம். கல்லுப்பு வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான். சரி, ஓகே.
இப்போ இதுமாதிரி வதக்கும் போது தண்ணி ஊற்றி குக் பண்ணலாமா இல்லை அப்படியே வதக்கணுமா? இல்லை சார், தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியே வெளியே வருது, இதுவே சரி ஓகே சரி ஓகே. நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு குக் ஆகவே டைம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்குலாம் குக் ஆகாது, அப்படியே இந்த கட்டி கட்டியாகவே நிற்கும். ஸோ அதனால தக்காளி நல்லா வதக்கலாம். ஆமாம், இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இதிலே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு அரை டம்ளராக ஊற்றிட்டே வரலாம். தேங்க்ஸ். அப்போ எனக்கு நல்லா வதக்கிட்டு காமிங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டால் கரெக்டாக இருக்குன்னு. ஓகே சார், சரிங்களா? வேகட்ட ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த இந்த லெவலில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்துட்டு கொதிக்கிறது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. அந்த தக்காளி பச்சை வாசனை போயிடும். ஆமாம் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த தக்காளி போட்டு குக் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாம் வத்தி இதுவே ஒரு தொக்கு மாதிரி வந்துருக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து தொக்கு தான். இதில் கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்ததுன்னா அப்படியே சாப்பிடலாம் நம்ம. ஆமாம், தக்காளி தொக்கு சப்பாத்தி கூட இட்லி ஆமாம். சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த மசாலா போடுறோமா? ஆமாம் சார், மஞ்சள் தூள் போடுறோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூளா? ஆமாம், இது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் சார். சரி. எது? சக்தி மிளகா தூள். அது ஓகே, டன் ஃபைன். இப்போ பொதுவாகவே நம்ம எங்கள் கேட்ரிங்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச கேட்ரிங்கில் நான் பார்த்த கேட்ரிங்லும் நிறைய கேட்ரிங்கில் வந்துட்டு இந்த சக்தி மசாலா இல்லைன்னா கேட்ரிங்கே ஓடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஏரியாஸ் வந்து சக்தி மசாலா தான். இப்போ நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பு மசாலா போட்டலாம். அதாவது நம்ம ரெடி பண்ணது அந்த சௌராஷ்டிரா குழம்பு தூள். ஆமாம், அப்படி சொன்னால் தான் கரெக்டாக அப்படி பிடிக்கும். ஆனால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஆமாம், குழம்பு தூள் சௌராஷ்டிரா குழம்பு தூள் சரி ஓகே. போட்டலாம். 1/4 கிலோ எடுத்து வச்சிருந்தோம். நம்ம இப்போ ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் ஒரு 50 கிராம் போட்டு. 200 கிராம் போடுறோமா? ஆமாம், நாங்கள் பண்ணுறது குவான்டிட்டி அளவு அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். அது வேணும்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் சின்ன குவான்டிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆமாம் சார். ஓகே, டன். ஓகே, மசாலா போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட பிளெண்ட் ஆகும் சார். ஓகே. ஸோ தண்ணி ஊற்றலாமா இப்போ? லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சு ஊற்றலாம். இப்போ தண்ணி வந்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சரி ஓகே. இப்போ ஏன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா மசாலா வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். ஓகே. இந்த மெத்தடில் பண்ணுறோம். அந்த மசாலா அந்த தண்ணியோட கொஞ்சம் வேக ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஆமாம் சார். சரி. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் இல்லை ஒரு சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணணும். எடுத்து காட்டுங்களா? அது பாருங்க, அது எப்படி தொக்கு மாதிரி வந்துருக்கு. இப்போ அந்த மசாலா கொஞ்சம் அப்படியே வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிடலாம் சார். ஊற்றி கொதிக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோ ரெடி. தண்ணி அளவு வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும். ஓகே. இது குறிப்பிட்ட தண்ணி அளவு ஒரு மாதிரி கிடையாது. ஓகே. நம்ம எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டாவது நான் இந்த கொதிக்க தண்ணி அந்த டைம் கொதிச்சு நல்லா கொதிக்கும் கெட்டியாகும். கொதிச்சு முடிச்சு ஒரு 1 hour 2 மணி நேரம் கழிச்சும் அப்படியே ஆற கெட்டியாகும். அதனால நல்லா ஓரளவுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ். ஓகே. அப்போ நல்லா கொதிச்சு வச்ச பிறகு கொதிச்சு ரெடியான பிறகு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? நெய்யும் அந்த கொத்தமல்லி. சரி ஓகே. நல்லா ரெடியான பிறகு எனக்கு காமிங்க. கண்டிப்பாக. ஒரு அருமையான சௌராஷ்டிரா தக்காளி குழம்பு இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருக்கு. நல்லாவே கொதிச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம மல்லி போட்டுக்கலாம் சார். கொத்தமல்லி. இதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக நெய் சார். இந்த நெய் வந்து பெரும்பாலும் வந்து தக்காளி குழம்புக்கு நெய் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படி? இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறப்போ இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இட்லியோட சாப்பிட்றோம். ஆமாம், கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். ஐயோ, கொதி கொடுத்துருக்காரு. எப்படின்னு தெரியலையே. தட்டு எப்படி பிடிக்குன்னு தெரியல. நான் தட்டு இப்படி வச்சுக்கிறேன். இருந்தாலும் கையில் பிடிச்சிக்கலாமா? பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு சைடில் பிடிச்சிங்க, நான் ஒரு சைடில் பிடிச்சிக்கிறேன். 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன தக்காளி வச்சு செஞ்சா ஒரு பிரசாதம் நினைக்கிறேன். பிரமாதம். தேங்க்யூ. பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னடா இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு உள்ள நேரம் ஆகுதே சொல்லி யோசிச்சேன். ஆனால் வெரி குட் ரிசல்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அதை கொடுங்க. என்னோட பேர் விஜய். எங்கள் கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்ரிங். நாங்கள் 13 வருஷமாக மதுரையில் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே மதுரையில் பேபி ஷவர் ஃபங்க்ஷன், வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். நான் சாப்பிட போகிறேன். பாய்.